பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 100 அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணுமா? எப்படி ஆராதனை செய்யணுமா? துக்க முகத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு பாருங்க, ஆனந்த சத்தத்தோடு. ஆனந்தம்னா எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நமக்கு வரும்பொழுது நம்ம கேட்டிருப்போம், அந்த காரியம் வரும்பொழுது எவ்வளவு ஆனந்தமாய் எவ்வளவு சந்தோஷமா இருப்போமோ, அதே போல் ஆனந்த சந்தோஷத்தோடு அவர் சன்னதிக்கு முன்பாக வாருங்கள். தேவ சன்னதிக்கு எப்படி வரணுமா? ஆனந்த ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் தான் நம்மளை மேய்த்து தண்ணீர் அண்டை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க. அவர் ஜனங்களை அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அப்போ மேய்ச்சலின் என்றால் செழிப்பான இடத்திலே கர்த்தர் உங்களை வைத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். செழிப்பான இடத்திலே செழிப்பாய் உங்களுடைய குடும்பத்தில் ஜெயமான வாழ்க்கையை தந்து கர்த்தர் உங்களை நடத்தி பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதிக்கு முன்பாக வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரே அல்லேலூயா தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அல்லங்க, நம்மை தேடி வந்த தேவன் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம். அவர் நம்மை தண்ணீர் அண்டை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்ம நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத இந்த நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி இந்த பொறுப்பார்த்த தேவன் பொறுப்பிடுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.